மெக்சிகோவில் ஒரு அருங்காட்சியகம் காண்போரை பதைபதைக்க வைக்கிறது. காரணம், அது மம்மிக்கள் வைக்கப்பட்டிருக்கும் இடம். இதனை காண உலகின் பல பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். எல் முசேயோ டே லா மொமியாஸ், இது மெக்சிகோவில் உள்ள மம்மிக்கள் அருங்காட்சியகம். இறந்தவர்களின் உடல்கள் குறிப்பிட்ட முறையில் பதப்படுத்தப்பட்டு குவானஹாத்தோ என்ற இடத்தில் வைக்கப்பட்டுள்ளன. 1833ஆம் ஆண்டு மெக்சிகோவில் காலரா நோய் தாக்குதலில் பலியானவர்கள் வைக்கப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகம் தற்போது அதிகமான மக்கள் வருகை தரும் சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. முன்பொரு காலத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் புதைக்கப்படுவதற்கு வரி செலுத்தும் கட்டாயம் இருந்தது. அவ்வாறு வரி கட்டப்பட்ட உடல்கள் மட்டும் பாதுகாக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இந்த இடம் 20ஆம் நூற்றாண்டில் சுற்றுலா மையமாக மாறியது. நோய் தாக்குதல் ஏற்பட்ட போது சிலர் உயிருடன் எரிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் பல மம்மிக்கள் பார்ப்பதற்கு மிகவும் கோரமாக இருப்பதாக இங்கு வரும் மக்கள் கூறுகின்றனர். இந்த அருங்காட்சியகத்தை மன வலிமை கொண்டோர் மட்டுமே சுற்றி பார்க்க வேண்டும் என்றும் அவர்கள் கருதுகின்றனர். இங்கு 108 மம்மிக்கள் வைக்கப்பட்டுள்ளன. பிறப்பதற்கு முன்னதாகவே கருவிலேயே இறந்த குழந்தையும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதுவே உலகின் மிக சிறிய மம்மி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவில் இறந்தவர்கள் தினம் தி டே ஆஃப் தி டெட் என்று தேசிய விடுமுறையாக கொண்டாடப்படுகிறது. இந்த அருங்காட்சியகத்தை சுற்றி பார்த்த எழுத்தாளர் ரே பிராட்பரி தனது அனுபவத்தை தி நெக்ஸ்ட் இன் லைன் என்ற சிறுகதையாக வெளியிட்டார். இங்கு ஏற்பட்ட அனுபவம் தன்னை மிகவும் காயப்படுத்தியதாகவும் அச்சுறுத்தியதாகவும் கூறியுள்ள ரே பிராட்பரி இது தொடர்பான கனவுகள் தன்னை துரத்தியதாக தெரிவித்தார். அச்சத்தை ஏற்படுத்தும் படக்காட்சிகளை பதிவு செய்ய வெர்னர் ஹெர்சாக் இந்த இடத்தை தான் தேர்வு செய்தார். இயற்கையாகவே இந்த மலை பிரதேசத்தில் நிலவும் வானிலையாலும் மண் வளத்தாலும் இந்த மம்மிக்களை பாதுகாப்பது எளிமையாக இருப்பதாக இந்த அருங்காட்சியக காப்பாளர்கள் கூறுகின்றனர். சில மம்மிக்களின் நெற்றியில் கீறல் குறிகள் கூட இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இந்த அருங்காட்சியகம் நகரத்தை பார்ப்பது போல அமைக்கப்பட்டுள்ளது. தலைநகர் மெக்சிகோ சிட்டியிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தற்போது 150 ஆண்டுகளாக இருக்கும் இந்த மம்மிக்கள் மெக்சிகோ நாட்டின் வரலாற்றில் இடம்பெற்றுவிட்டதாக அந்நாட்டு மக்கள் கூறுகின்றனர். ஆராய்ச்சியாளர்கள் இங்குள்ள மம்மிக்கள் குறித்து ஆராய்ச்சி நடத்தி வருகின்றனர். இங்கிருக்கும் சிறப்பே எல்லா வயதுடையினரின் உடல்கள் வைக்கப்பட்டிருப்பதுதான். புதிய தலைமுறைக்காக ராஜராஜேஸ்வரி.